இந்தமாரி விஷயங்களை பார்க்கும்போது தாங்க நமக்கு ஒரு சந்தேகம் வருது, கடவுள் இருக்காங்களாம் இல்லையான்ட்டு. எவ்வளோ பெரிய சர்ச்சு, இந்த சர்ச்சில் பாருங்களேன், அந்த ஜபக்கூட்டம் நடத்தும் போது அந்த ஒரு ஸ்டேஜ் மாரி இருக்கும் பாருங்க, இந்த ஸ்டேஜ்லேயும் இருக்குது. இவ்வளோ இருந்துமே இந்த கடவுள் அவங்களை யாரையும் காப்பாற்றல. அடுத்து எபிசோடு 3 குருசடை ஐலாண்டுக்கு போக போகிறோம். ஸோ அது இதை விட பயங்கரமாக இருக்கும். அங்கே நான் எனர்ஜி சேவ் பண்ணிட்டு போகணும். எனக்கே பயங்கர என்ஜாய்மெண்ட் அங்கே இருக்குது. வணக்கம் நண்பர்களே. என்னடா வணக்கமே பயங்கர சிரிப்பாக இருக்குன்னு பாருங்களா? நான் அப்படிதாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சிரிப்பேன், ரொம்ப கவலையாக இருந்தாலும் சிரிப்பேன். கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பயங்கர ஹைப் கொடுத்து வெல்கம் டு ராமேஸ்வரம் எபிசோடு 3 குருசடை ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஹைப்புக்கு லாஸ்ட்டு 3 நாளாக வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போகலை. ஆக்சுவலாக இந்த குருசடை இதில் வந்துட்டு 2 மேட்டர் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்துட்டு ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன் பிரிட்ஜை நோக்கி வரோம். பாம்பன் பிரிட்ஜுக்கு பக்கமாக வந்துடணும். பாம்பன் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா அங்கே இருக்கிற போட்டிங் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் உங்களை ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பழைய பில்டிங்கு, அங்கே இருக்கிற பழைய உயிரினங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எலும்பு கூடு சம்திங் அதெல்லாம் சுற்றி காமிப்பாங்க. ஸோ பயங்கர வைபாக இருக்கும். அது உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து அந்த பாம்பன் பிரிட்ஜை தாண்டி ஒரு 500 மீட்டரில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே லெஃப்ட்டில் சேம் குருசடைன்னு சொல்லி குருசடை ஐலாண்டுன்னு சொல்லி போர்டு இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்தீங்கன்னா ஒரு 1 hour போட்டிங் அந்த நம்ம கடலுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அங்கே இதில் போனால் கன்ஃபார்ம் டால்ஃபினை பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ 2மே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கும் 300 தான் பர் பர்சனுக்கு, இதுக்கும் 300 தான் பர் பர்சனுக்கு. பட் நமக்கு அதுக்கு கொடுப்பனை இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து போய் பாம்பன் பிரிட்ஜும் அப்துல் கலாம் ஐயாவோட மெமோரியல், அப்துல் கலாம் ஐயாவோட ஹோமு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ராமேஸ்வரத்தில் ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஸோ அது எங்கே என்னன்ட்டு அது தனி ஒரு வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜும் அப்துல் கலாம் ஐயா வீடியோ என்ட் பண்ணுறாங்க எபிசோட் 3. தேங்க்யூ. ஸோ ஒரு ஐலாண்டு கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இது தாங்க அந்த ஐலாண்டு. போயிருந்தால் இங்கே தான் போயிருப்போம். ஸோ இப்போ போகலை, மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ மிஸ் பண்ணிட்டோம், கட்டாயம் விட மாட்டோம். அடுத்து எப்போ இங்கே போட்டிங்கை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வரோம். ஸோ அதுலேயே நம்ம வந்துட்டு இன்னும் இந்த கோயிலில் நம்ம பார்க்கல. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆன்மீக சேனல் மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு கோயிலெலாம் போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை கவர் பண்ண வரும்போது நம்ம கோயிலுக்கு போகலாம். அதுலேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ சுற்றி காமிக்கிறேன். ஹாய் அகைன், வெல்கம் டு ராமேஸ்வரம் சீரியஸ் எபிசோடு 3. இப்போது பாம்பன் பாலம் பிரிட்ஜு மேலே இருக்கும். பாம்பன் பாலம் பிரிட்ஜுனால் அந்த ரயில்வே ட்ராக்கில் பஸ்ஸெல்லாம் போகும் இல்லைங்களா, நார்மல் ரோடு, அந்த பிரிட்ஜு மேலே இருக்கும். இந்த பிரிட்ஜு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 1973 இந்திரா காந்தி அம்மையார், இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் அவர் கலைஞர் கருணாநிதி அவர் சிஎம்மாக இருக்கும் போது இதை கட்டி முடிச்சிருக்காங்க. 1973 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த கடல் சீற்றம் நடந்தது 1964, எக்ஸாக்டாக ஒரு 9 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? மேபி இந்த ரயில் தண்டவாளத்து மேலே போயிருப்பாங்களா, இல்லை ட்ரெயினில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பயங்கரம்ல. அந்த பயங்கரத்தெலாம் தாண்டி இதை கடலுக்கு நடுவில் 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள், கம்பீரமாக. இவங்க தாங்க பயங்கர மாசு. அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கடலுக்கு மேலே கட்டின பிரிட்ஜும் இதான். அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் பெருசாக நிற்கிறான் பாருங்கள், புதுசாக கட்டப்பட்ட பாலம். அவர் தான் வந்துட்டு இந்தியாவிலே வெர்டிக்கலாக லிஃப்ட் ஆகக்கூடிய பாலத்தில் கடலுக்கு மேலே கட்டப்பட்ட முதல் பாலமும் அதான். ஸோ இவங்க 2 பேருமே இந்தியாவோட டாப் ஹீரோஸ். இந்த டாப் ஹீரோஸில் அந்த மூத்தக்குடி வந்துட்டு 1870 கட்ட பிளான் பண்ணி 1914 நடைமுறைக்கு வந்திருக்கு. 1914 2022 டிசம்பர் 23 வரைக்கும் இதில் ட்ரெயின்லாம் இயக்கிட்டு இருந்திருக்காங்க. 1964 நடந்த சீற்றத்துக்கு அப்புறம் கூட அதை ஒரு டைம் சீரமைச்சிருக்காங்க. ஸோ இதோட லைஃப் டைம்
டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலேங்க, 100 வருஷத்துக்கு மேலே அது மேலே எல்லா ட்ரெயினையும் அவர் சுமந்து நமக்காக சேவை செஞ்சுருக்கார். மிக்க நன்றி. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் நிற்கிறான் பாருங்கள், ஒரு பெருசாக கம்பீரமாக குட்டி பையன், புதுசாக பிறந்தவன். இவர் வந்து 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவனோட ஹைட்டு வெயிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா மிரட்டுறீங்க. இவரோட அந்த அந்த பிரிட்ஜோட மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 2.7 கிலோமீட்டர். லிஃப்ட்டோட லென்த்து மட்டும் 72 மீட்டர், அகலம் 16 மீட்டர். இது மொத்தம் லிஃப்ட் ஆகிற ஹைட் இருக்குது இல்லைங்களா, ஒரு 17 மீட்டர் ஹைட்டாக இப்போது லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் அடிச்சிருக்கிற பெயிண்ட்லாம் இது கடலுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது மேலே லேயர் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு துத்தநாகம், அடுத்து வந்துட்டு எப்பாசின் பூச்சு, அடுத்து சிலிக்கான் ஆக்சிஜன் கலந்த சிந்தட்டிக் பாலிமர் பூச்சு அப்படின்னு சொல்லி நிறையா லேயர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த பெயிண்ட்டோட லைஃப் டைம் 35 இயர்ஸ், அதாவது 35 வருஷம். இந்த பிரிட்ஜோட மொத்த எடை 550 டன். பயங்கரம் இல்லைங்க. இந்த பிரிட்ஜு மேலே ஒரு 58 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசினா ட்ரெயின் போகக்கூடாது அப்படின்ட்டு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட சேஃப்டி இதுக்காக சொல்லியிருக்காங்க. 58 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசினால் இது மேலே ட்ரெயின்ஸ் எதுவும் இயக்கப்படாது. கூடி அதை விட ஒரு 3 மீட்ரு ஹைட்டு கடல் மட்டத்துலேருந்துங்க. டோட்டலாக கடல் மட்டத்துலேருந்து இது 15.5 மீட்டர் ஹைட்டில் இந்த பிரிட்ஜ் இருக்குங்க. ஸோ பயங்கரங்க. இந்தியாவோட பெருமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை. ஸோ கட்டாயம் வாங்க, எல்லாம் வந்து எல்லோரும் பாருங்கள். நம்ம தான் இப்போ வேரிஸ்மைலில் செக் பண்ணோம், எதுவும் ட்ரெயின் வருது அப்படின்ட்டு. செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒன்று பாம்பன் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி இப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தன் வந்துட்டுருக்காங்க, பயங்கரம் வந்துட்டுருக்கான் பாருங்க. சா 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 ஹீரோ வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ செம லக்குங்க நம்ம. ஓகே, என்னோட சேர்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப லக்குங்க. அப்படி எதுவும் வரல அப்படின்னா கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் கூட இல்லைங்க, வேரிஸ்மைல் ட்ரெயினில் செக் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி பயங்கரமாக வந்துட்டுருக்கான். செம்ம சூப்பர். பாலத்து மேலேருந்து ட்ரெயின் போகிறத மட்டும்தாங்க பார்த்தோம். இப்போ வாங்க ட்ரெயின் உள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு எந்த எடிட்டிங்கும் ஆடியோ ஆட் பண்ணாமல் ரியலாக ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும், கொஞ்சம் இறைச்சலாகவும் இருக்கும். ஸோ நேச்சர் அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சவுண்டில் இரிட்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஓகேங்க, இதுதான் ராமேஸ்வரத்தோட வெல்கம் பாயிண்ட்டோட அதிசயம். அதை தாண்டி ராமேஸ்வரத்தில் நிறைய அதிசயம், நிறைய ஐலாண்டு அப்படிலாம் இருக்குங்க. நம்ம இங்கே ஐலாண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே இந்த இத்தாலிபுரம் வெளிநாடெல்லாம் போய் சுற்றி வரோம் ஐலாண்டுக்கு. இங்கே எவ்வளோ ஐலாண்டு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்க, ராமேஸ்வரம் இவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை விட்டுட்டு ஏங்க வெளிநாடெல்லாம் போகணும். அடுத்ததாக நம்ம பார்க்க வந்திருக்கிற இடம் இந்த வேர்ல்டு லெவல் ஹீரோ மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களோட மெமோரியல். இங்கே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் அலௌடு இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து அப்துல் கலாம் ஐயாவோட ஸ்கூலு, அடுத்து வீடு இதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த அப்துல் கலாம் ஐயாவோட வீட்லேயுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலௌடு கிடையாது. அதனால சும்மா என்ட்ரன்ஸ்லேருந்து மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கனவு நாயகனை ஏவுகணை நாயகனாக உருவாக்கிய பெருமைக்குரிய பள்ளி. எவ்வளோ பெருமையாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கலாம் ஐயா அவரோட வீட்டை நெருங்கிட்டோம். அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் கலாம் ஐயா அவரோட வீடு. உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்கூலு கோவில் பஸ்லாம் வந்து நிற்கும் பாருங்க. அது வந்து சும்மா ஒரு 100 இல்லை 200 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, அது அந்த ஒரு மெயின் ரோடு, அதில் இப்படி லெஃப்ட் திரும்பினா அந்த ஒரு 100 மீட்டர்லேயே தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து இப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான், சும்மா டோட்டலாக ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது ஐயா வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும். ஸோ ரொம்ப பக்கம்தான். கோயிலுக்கு வருவாங்க கட்டாயம் வந்து ஐயா வீட்டையும் பார்த்துட்டு போங்க. ஐயாவோட வீட்டுக்குள்ளே சைலண்டாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பேச முடியுமான்னு தெரியல. ஓகே நண்பர்களே, இப்போ ராமேஸ்வரம் சீரியஸில் 1 டே பிளான் சீரியஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ரிட்டன் வந்துட்டு நைட்டு 8:30 பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோ டைம்லாம் தேவைப்படவே இல்லை. குருசடே நம்ம போயிருந்தால் கூட ஒரு 1 hour ஆகிருக்கும். நம்ம அதை தவிர்த்து ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரீயாக தான் கிளம்பி வந்தோம். ஸோ ஒரு 2-2:30 ஃபுல்லாகவே எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. ஒரு 3:30 நம்ம இங்கே ரயில்வே ஸ்டேஷனே வந்தாச்சு. 4 மணிக்கு ட்ரெயின் எடுக்க போகுது. ஸோ நம்ம நைட்டு 8:30 மணிக்கு ரிட்டர்ன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 4 மணி ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிறோம். Day 2 சீரியஸ் கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.